கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று என்னுடைய நண்பர்கள் என்னுடைய தொலைபேசியில் இந்த செல்போனில் கான்டாக்டில் உள்ளவர்கள் நான் செய்தி அனுப்புகிற அனைத்து மக்களுக்கும் மிகவும் ஒரு பாரத்தோடு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை பணிவாக கேட்க நான் விரும்புகிறேன். வேத வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து சில வேளைகளிலே ஒரு உணர்ச்சி வசமாக உணர்வு பூர்வமாக செயல்பட்டு விடுகிறோம். பாருங்க, எபேசியர் 4:25 அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பொய்யை களைய வேண்டும், மெய்யை பேச வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் செய்தி அனுப்புகிறேன். அனுப்பின உடனே இம்மிடியட்டா ஒரு பதில் வருகிறது. அதை பார்த்து விட்டதாக ஆமென் என்றோ அல்லது வேறொரு குறியீடோ ஒரு கும்பியீடோ போட்டு ஒரு சிம்பிள் போட்டு அனுப்புகிறார்கள். ஆனால் இங்கே ஒருவரும் பார்க்கவில்லை. தயவுசெய்து முகஸ்துதி நல்லதல்ல. நீங்கள் முகஸ்துதி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வேதவசனம் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 29:5 நீதிமொழிகள் 29:5 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். பாருங்க, உங்களுக்கும் நல்லதல்ல, எனக்கும் வலையை விரிப்பதாக இருக்கிறது. அதே போல நான் எனக்காக சொல்லவில்லை. எனக்கு வலை விரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை விடுவிப்பார். ஆனால் இப்படி முகஸ்துதி நல்லதல்ல. வேதவசனம் இன்னுமாக எச்சரிக்கிறது. நீதிமொழி 28:23 28:23 தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். முகஸ்துதி பேசி நல்லவர்களை போல நடித்து மதித்து இப்படி ஏன் மாய்மாலம் செய்ய வேண்டும்? பாருங்க, நீங்கள் என்னுடைய செய்தியை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரே ஒருவன் அதை பார்த்து முழுமையாக பார்த்து தன்னை உணர்ந்து கொண்டால் அதுவே எனக்கு போதுமானது. நான் நிறைய மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. காரணம், ஏற்கனவே செழிப்பானதையும் ஆசீர்வாதமானதையும் அபிஷேகத்தை குறித்தும் அல்லது கவர்ச்சிகரமான திட்டங்களை குறித்தும் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் அப்படி பேசினால் அதிகமான பேர் பார்ப்பார்கள். ஆனால் ஆரோக்கியமான உபதேசத்தையும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த வாழ்க்கையும் குறித்து அனுதினமும் வாழ வேண்டியதை குறித்து நாம் பேசும் பொழுது மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள். பிசாசு விட மாட்டான், வஞ்சகன் விட மாட்டான். அது எனக்கு தெரியும். தெரிந்தும் நான் பேசுகிறேன். தயவு செய்து இனிமேல் செய்தியை முழுமையாக பார்க்காமல் எனக்கு பதில் அளிப்பதை நிறுத்தி விடுங்கள். அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் ஸ்கிப் செய்து விட்டு விடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அனுதின பரிசுத்த வாழ்க்கையை வாழ விரும்பி இந்த செய்திகளை நான் கொடுக்கிறேன். இப்படி வாழ தேவன் தாமே அனைவரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு தேவனுக்கு சித்தமான நாளைய தினத்தில் புதிய செய்தியோடு சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.